ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் இந்த விடுதலின் சத்தியத்தை குறித்த காரியங்கள் வெறும் பிரசங்கமாக மாத்திரமல்ல, அனுபவ ரீதியாக விடுதலை பெற வேண்டும், விடுதலை வாழ்க்கையை வளர வேண்டும், விடுதலை பெற்று மற்றவங்களுக்கும் விடுதலை பெற்றுக் கொடுக்கிற ஊழியங்களை செய்கிறவர்களாய் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நாம் நொறுக்கப்பட்ட காரியங்கள் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் இப்பொழுது அவைகளுக்கும் நமக்கும் தொடர்பில்லாத போல் நாம் துண்டிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவைகளுடைய தாக்கம் இன்னும் இருக்கிறது என்றும் அந்த தாக்கத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சுகத்தை கொடுத்து நம்மை முழுமைப்படுத்த விரும்ப என்பதை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். அதில் நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சியான திகிலூட்டுகிற சம்பவங்கள், அதிர்ச்சியான திகிலூட்டுகிற சப்தங்கள், அதிர்ச்சியான திகிலூட்டுகிற வார்த்தைகள், இவைகளைத்தான் நான் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது இப்பொழுது உங்களுக்கு மறந்து போயிருக்கலாம், உங்களுடைய நினைவிலே அது உங்களுக்கு நினைவிலே அப்பாற்பட்ட காரியத்துக்கு உள்ளதாக இருக்கலாம். ஆனாலும் அவைகளுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே பயம் என்ற விதத்தில், துக்கம் என்ற விதத்தில், உற்சாகமற்ற தன்மையிலே, உற்சாகம் கொடுக்கப்பட்டாலும் உடனடியாக இழந்து விடுகிற காரியத்தில் இருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட இடங்களிலே நம்முடைய கடந்த காலத்துக்குள் வந்து நம்மை சுகமாக்க விரும்புகிறார் என்பதற்கான முதல் குறிப்பாக அவர் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாத ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய நேற்றை என்று சொல்லப்படுற கடந்த காலத்தை குறித்தோ, இப்பொழுது இருக்கிற நிகழ்காலத்தை குறித்தோ, இனிமேல் வரவிருக்கிற வருங்காலத்தை குறித்தோ அவர் ஊழியம் செய்கிறதுக்கு மட்டுப்படுத்தப்பட்டவர் அல்ல. எல்லாவற்றிற்குள்ளும் அவர் செய்ய முடியும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக அவர் எல்லாவற்றும் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். இப்பொழுதும் நான் சொல்ல விரும்புகிற காரியம் அவருடைய சமூகத்தை குறித்தும், அவருடைய கிருபையை குறித்தும், அவருடைய அன்பை குறித்தும் நாம் தேவனுடைய வார்த்தையிலே வாசிக்கிற வார்த்தை என்ன? சங்கீதம் 103:17-18 இப்படியே வாசிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. இந்த வார்த்தைகளை நம்ம ஏன் பார்க்குறோன்னா, இதை பார்க்குற பொழுது நமக்கு என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார்னா, இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு மட்டும் நான் உனக்கு தீர்வு கொடுக்க நினைக்காத, இப்போ இருக்கிற வியாதிக்கு மட்டும் நான் சுகமாக்க முடியும் நினைக்காத, கடந்த காலத்தில் ஏற்பட்ட உனக்கு உண்டான உடைக்கப்பட்ட காரியங்கள், நொறுக்கப்பட்ட காரியங்கள் நான் என்றென்றைக்கும் அனாதியாய் உனக்கு மாத்திரமல்ல உன்னுடைய பிள்ளைகளுக்கும் என்று சொல்லி சந்ததிகளை குறித்து நான் பார்க்கிறோம். அதே போல் 18ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைப்படி செய்கிற நினைக்கிறவர்கள் மேலேயே இவள் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். அப்படியானால் இந்த நாட்களில் நான் பார்க்க வேண்டிய குறிப்பு என்ன? தேவனுடைய சமூகம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை அது தலைமுறையாக தொடர்ந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான வாக்குத்தத்தங்கள் நமக்கும் சொந்தமாக இருக்கிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட தாக்கங்களிலிருந்து கர்த்தர் நம்மை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார் என்ற இந்த தலைமுறைக்கு உரிய தேவனை, அவருடைய அன்பை, அவருடைய கிருபையை, அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் பிடித்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. God bless you.